எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 22 மார்ச் 2026. கத்தாரில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது? மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள், ஒரே சலசலப்பும் ஒரு அமைதியும் இல்லாமலும் ஒரு ஒரு அலசல் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. மண்டைக்குள்ளே 1008 சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கை சுமூகமாக ஓடும். காலையில் வேலைக்கு போனோமா, சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோமா, ஃபேமிலியோடு இருந்தோமா, போனோமா அப்படின்னு நார்மலாக ஓடிட்டுருக்கோம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நம்ம சமாளிச்சுருவோம். அதையும் நம்ம அழகாக கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரியான போர் பதற்றங்கள் வரும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நிறைய. நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், வேலையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இனி சம்பாத்தியம் எப்படி இருக்கும், குடும்பத்தை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், பசங்களோட படிப்பு என்ன ஆக போகுது, நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே எந்த இடத்துல போய் நிற்க போகுது இப்படின்ட்டு 1008 விஷயங்கள் ஓடும். இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், இந்த போர்லேருந்து நம்ம உயிரோடு வருவோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறும் கண்டிப்பாக. சரி, நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி அவங்கள இங்கேருந்து நம்ம ஊருக்கு அனுப்பிவிட்டு அங்கேயாவது கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு நம்ம முடிவெடுத்து அனுப்புவோம். ஒரு சிலரால் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும், ஒரு சிலரால் பண்ண முடியாது. ஒரு சில மக்கள் தைரியமாக இருப்பாங்க, எதுவும் நடக்க போகிறது கிடையாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் ஓ இதெல்லாம் ஒரு விஷயமா விடும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 நாளாக இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் உலக செய்தியை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குதுன்றது நமக்கு நல்லா புரியும். இந்த ட்ரம்ப்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதாவது தேவையில்லாத செய்தியை போடுவான், உடனே அதுக்கு ஈரான் ஏதாவது பதில் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணலன்னா நாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய மின் நிலையங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே ஈரான் என்ன சொல்லுது, இஸ்ரேல்லையோ அமெரிக்காலேயோ அடிக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு கல்ஃபில் இருக்கக்கூடிய மின் நிலையங்களையும் நீர் நிலையங்களையும் நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு கேரண்டி இல்லை. இங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை நம்பி தான் நம்ம இருக்கோம். சரி, அங்கே போடக்கூடிய பாம்பு 1-2 மிஸ் ஆனாலும் நம்ம மண்டையில் விழுந்துருமோன்ற பயமும் அதிகமாகுது. இப்படி தான் நம்மளுடைய மனநிலை ஒவ்வொரு நாளும் இருக்குது. ஒவ்வொரு நாளும், இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இருக்குது. இன்றைக்கி கூடுதலாகவே ஆயிடுச்சு. 3 நாள் அமைதியாக இருந்த இந்த நாட்டில் பிரச்சனையை உண்டாக்குறான் அப்படின்னா யார் அது? அமெரிக்காக்காரன் சும்மா இல்லாமல் ஈரானை மிரட்டுறதும், ஈரான் அவன் சும்மா இல்லாமல் சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை மிரட்டுறதும் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 30 மணி நேரன்றது இப்போ அடுத்த நாள் ஆகும்போது மிட் நைட், அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்ட்டு தலை சுத்தல்லையே நம்மளுடைய வாழ்க்கை ஓடுது. நிம்மதி இல்லை, ப்ரெஷர் ஏறுது. எந்த இடத்துல நம்முடைய எண்ணங்களை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. எங்கே போய் உக்காரலாம், எந்த இடத்துல நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னே சொல்ல முடியலை. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிரியாணியில் பீஸ் தேடி இருந்தேனான்னு இன்றைக்கி எனக்கு பீஸ் வேணும்னு சொல்லி அமைதியை தேடி ஓட விட்டிங்களேடா அப்படின்ற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. பல எண்ணங்கள் மனசில் ஓடுது. சொல்ல தெரியல. இப்போ பாலஸ்தீன்லலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மக்கள் இன்றைக்கி இல்லவே இல்லை, அழிச்சிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க. ஸோ ஒரு 2023 அக்டோபரில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை இன்றைக்கி இங்கே நிற்கிது 2026 மார்ச்சில். இப்படி தான் நம்ம மைண்ட் யோசிக்குது. அப்போது இன்னும் 2 வருஷம் கழித்து நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இந்த மாதிரி பல எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கத்தார் ஒரு சேஃபான கண்ட்ரி. அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்போட அளவு வேறு லெவல். உணவாக இருந்தாலும் சரி, இருப்பிடமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக கத்தார் பண்ணிகிட்ருக்காங்க. கொரோனா டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா வேலையே அந்தளவுக்கு இருந்தாலும் அவங்க சம்பளம் கொடுத்து வேலையில் வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய கத்தார் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கே அப்படின்றது மனசுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு பெரிய ஆதங்கமும் கூட.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், கத்தார் கவர்மெண்ட் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. இது அவங்களுடைய கடமை. ஆனால் எனக்குள்ளே ஏற்பட்ட மனநிலையை பற்றி தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இது என்னைக்கு மாறும், என்னைக்கு சரியாகும் அப்படின்றது போக போக தான் தெரியும். எல்லோரும் பத்திரமா இருங்க. தமிழ்நாடு